அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பயோ என்சைம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம மண் வளத்தை காக்கிறதுக்கும் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைங்க அவங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை செஞ்சோம்னா கண்டிப்பாக அவங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அதுக்கு பயோ என்சைம் இந்த மாதிரி இயற்கையானது எப்படி செஞ்சு அது மூலயமா நம்மளும் பயன்பெற்று நம்மளோட சந்ததிகளையும் நல்லா வளமோடு வாழ வைக்கிறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பயோ என்சைம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் இதில் 300 கிராம் தோல் எலுமிச்சம்பழத்தோல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எலுமிச்சம்பழத்தோலோ ஆரஞ்சு பழத்தோல், இப்போ ஆரஞ்சு பழ சீசன் தான், ஆரஞ்சு பழத்தோல், சாத்துக்குடி தோல், இது மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்டு தோல் எதுவாக இருந்தாலும் ஓகே, எந்த தோலாக இருந்தாலும் 300 கிராம் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோவும் சொல்லிடுறேன். 3:1:10 இதுதான் ரேஷியோ. 3 பங்கு தோல், என்னென்ன தோல் வேணுமோ அந்த தோல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு பங்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இதுதான் சேர்க்கணும். அப்புறம் அதில் 10 பங்கு தண்ணி, இதுதான் ரேஷியோ. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ தோல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மற்ற பொருட்களை எடுத்துக்கலாம். முழு எலுமிச்சம்பழம் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட தோல் கம்மியாக தான் இருந்துச்சு, நான் சேகரித்த தோலோட அளவு கம்மியாக இருந்துச்சு. ஆனால் எலுமிச்சம்பழம் இருந்ததுனால அதில் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன சிட்ரஸ் ஃப்ரூட் தோல் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. மற்ற பழங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சிட்ரஸ் ஃப்ரூட்டாக இருந்தால் எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இது நான் வாழைப்பழத்தில் செஞ்ச பயோ என்சைம். வாழைப்பழம் கடையில் வாங்கிட்டு வந்தேன். அந்த பழம் கனிஞ்சு போய் நசுங்கிடுச்சு, அதை தூக்கி போட மனசு இல்லை. அதனால் அந்த வாழைப்பழமும் வீட்டில் வெல்லம் இருந்துச்சு, அதை நசுக்கி போட்டுட்டு அதில் நான் பயோ என்சைம் செஞ்சு வச்சேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு செஞ்ச பயோ என்சைம். அதை என்ன பண்ணுறதுங்கிறத யோசித்து செஞ்சது. அதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இது லெமன் கிராஸு, அப்புறம் நார்த்தம்பழம், ஆரஞ்சு பழத்தோல் இருந்துச்சு. லெமன் கிராஸு ஸ்மெல் நல்லா வரும். இது மாதிரி ஸ்மெல் அதிகமாக வரக்கூடியதில் பயோ என்சைம் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் வாசம். இதில் பாருங்கள், கீழே செட் ஆகிருக்கு. நான் இந்த அளவுக்கு பயோ என்சைம் செஞ்சேன். வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா என்னோடய பயோ என்சைம் பழசு தீர்ந்துருச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அதுலேருந்து கொஞ்சம் குறைச்சி எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அதனால் இந்தளவுக்கு குறைஞ்சிடுச்சு. இது நார்த்தங்காயில் செஞ்ச பயோ என்சைம். இதை நான் அப்புறமா திறந்து காமிக்கிறேன், ஏன்னா விசிபிளாக இல்லை, அதனால் நான் அப்புறமா திறந்து காமிக்கிறேன். இப்போ பார்க்க போகிறது திருநீற்று பச்சிலையில் செஞ்ச பயோ என்சைம். இது திறந்து பார்க்கும்போது அதோட வாசம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அரோமாவே சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த இலையோட வாசம் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி அதில் கிடச்சிருக்க பயோ என்சைம்லேயும் வாசம் அவ்வளோ நல்லா இருக்குது. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சு 3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ போடணுங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், தண்ணியோட கலர் மாறி இருக்கா, அந்த இலையோட கலர் அதில் இறங்கியிருக்கு. இது செஞ்சு 3 மாதம் ஆச்சு. அந்த அளவுக்கு இதோட அரோமா நல்லா இருக்குது. இது நான் சோப்புக்காக ரெடி பண்ணியிருக்கேன். சோப்போட வாசத்துக்காகவும், சோப்பில் இந்த திருநீற்று பச்சிலை இலை உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கெல்லாம் நல்லதுன்னு கேள்விப்பட்டதுனால இதில் சோப் செய்யலான்னு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, நார்த்த தோலில் செஞ்ச பயோ என்சைம் அதுதான் இது. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதை திறக்கும் போதே அவ்வளோ நல்ல வாசம் எனக்கு தெரியுது. ஏன்னா இது நார்த்தங்காய் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியும் ஸ்மெல்லு. அதே ஸ்மெல்லு இப்போயும் இருக்குது. கொஞ்சம் கூட வேறு எந்த கெட்ட வாடையும் அதில் வீசவே இல்லை. ஏன்னா நல்லது செய்கிற பாக்டீரியாவால் அது நொதிக்கப்பட்டதுனால அதோட ஒரிஜினல் ஸ்மெல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இப்போ பயோ என்சைம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் கிச்சன் ஸ்கேல் எடுத்திருக்கேன். இதில் 300 கிராம் நம்ம எந்த பொருளால் பயோ என்சைம் செய்ய போகிறோமோ அந்த பொருட்களை சேர்த்துக்கணும். உங்கள்கிட்ட கிச்சன் வேஸ்ட்டு என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சிட்ரஸ் ஃப்ரூட்டாக இருந்தால், நான் சொன்ன மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்டாக இருந்தால் அதோடய ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். ஏன்னா திறந்து பார்த்தோன்னே நமக்கு ஸ்மெல்லு தானே முக்கியமாக தேவைப்படும். ஒன்று க்ளீன் பண்ணோம்னா ஸ்மெல் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்கும். அது நம்ம பழகிட்டோம், ஏன்னா எல்லாமே கெமிக்கல் யூஸ் பண்ணி அதோட ஃப்ளேவருக்கு நம்ம அடிமையாயிட்டோம். இது ஒரிஜினலாகவே அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஸ்மெல் கொடுக்கும்.
இப்போது 300 கிராம் நான் எடுத்திருக்கேன். 300 கிராம் தேவைப்பட்டுச்சு. எனக்கு இருக்கிற தோல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் என்கிட்ட நிறைய எலுமிச்சம்பழம் இருந்ததுனால நான் அதில் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிட்டேன். இது முழு பழம் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. தோல்கள் இருந்தாலே போதும், அதுவே நல்ல ஸ்மெல்லை கொடுக்கும். 300 கிராம் எடுத்தாச்சு. அடுத்தது 100 கிராம் வெல்லம் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையாக இருந்தால் இன்னும் பெட்டர். ஏன்னா நாட்டு சர்க்கரை ஈஸியாக கரைஞ்சிரும். அதனால் நம்மளுக்கு கலக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை இடித்து போட வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லாதனால நான் வெல்லம் அதில் சேர்த்துருக்கேன். வெல்லம் 100 கிராம் சேர்த்துக்கோங்க. இப்போது இது 100 கிராம் வந்தாச்சு. அடுத்தது தண்ணீரோட அளவும் 1 கிலோ சேர்த்துக்கோங்க. ஏன்னா 300 கிராம் தோல், 100 கிராம் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ, அதே மாதிரி 1 கிலோ தண்ணீர் அளவு. இது தாங்க நான் சொன்னது 1:3:10. இது கப் அளவில் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் கப் அளவோட நம்ம இந்த கிச்சன் ஸ்கேலில் அளந்து செய்கிறோம் இல்லையா, இதோட வீரியம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால தான் இந்த தடவை நான் அளந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை இது மாதிரிலாம் எனக்கு கிச்சன் ஸ்கேல்லாம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா 1 கப்பு நாட்டு சர்க்கரைக்கு 3 கப்பு பழத்தோல் எடுத்துக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி பழத்தோல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதால் 10 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் அளந்தாச்சு. எல்லாத்தோடைய வெயிட்டையும் பார்த்தாச்சு. 1 கிலோ இதில் இருக்குது. ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். அது எந்த அளவுக்கு இருக்கணும்னா, இந்த பொருட்கள்லாம் போட்டுட்டு மேலே கொஞ்சம் இன்னும் ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுற அளவுக்கு அதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும், எம்டி ஸ்பேஸ் இருக்கணும். ஏன்னா அது நொதிக்கிற தன்மையெல்லாம் நடக்கும். அதனால் அதுக்கு கொஞ்சம் காற்று வெற்றிடம் தேவைப்படுது. அதனால் எம்டி ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போதும் 3/4 பங்கு நம்ம இந்த எல்லா கலவையும் கலந்து எடுத்தோம்னா 1/4 பங்கு அதுக்கு நம்ம எம்டி ஸ்பேஸை விடுறது நல்லது. இப்போ இதில் நான் அந்த தோலையும் வெல்லத்தை இடித்து அதையும் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இடித்து போட்டுக்கோங்க. நீங்கள் வெல்லத்தையும் தோலையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி கலந்துக்கலாம். இப்போ இந்த பயோ என்சைம் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக காலையிலையும் ஈவினிங்கும் இதை கலந்து வச்சதுக்கப்புறம் மறுநாள் காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி டெய்லி திறந்துட்டு ஒரு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடுங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடும்னா, அதோட நல்லா ஏர் டைட்டு நல்லா மூடி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு உள்ளே காற்று கிடைக்காதில்ல, அதுவும் ஒரு உயிரினம் தானே அங்கே உருவாகுது. பாக்டீரியா, நல்லது செய்கிற பாக்டீரியா உருவாக போகுது. அதுக்கு சுவாசிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும். அதனால் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு டெய்லி காலையிலையும் ஓப்பன் பண்ணிடணும், ஈவினிங்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த காற்று வெளியாகிறதுக்கப்புறம் அதை மூடினீங்கன்னா அது இதுதான் ப்ராசஸ். 1 மாதம் அப்படி செய்யணும். 1 மந்த்து காலையில் திறந்துட்டு மூடணும், அதே மாதிரி ஈவினிங்கும் திறந்துட்டு மூடணும். அது மாதிரி டெய்லி செஞ்சிட்டே இருக்கணும், ஒரு நாள் கூட விடக்கூடாது. இதை நல்லா கலக்கிட்டு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு மூடி வச்சுருங்க. இதெல்லாம் நான் முதல்ல செஞ்ச பயோ என்சைம். இந்த பச்சை மூடி போட்ட 2 பாட்டில் இருக்குல்ல, அது 2லேயுமே ஆரஞ்சில் செஞ்ச பயோ என்சைம் இருக்குது. கலரே பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இந்த பயோ என்சைம் தான் நான் வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி துணி துவைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது நுரையெல்லாம் வராது. ஆனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு மறுபடியும் துவைச்சிங்கன்னா அதில் கரை குறைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இது ஆரஞ்சு எலுமிச்சம்பழம் அதில் செய்கிறதுல துணி துவைச்சா நல்லா பளிச்சுன்னு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சீயக்காயும் ஆரஞ்சு தோலும் போட்டு நல்லா பொடியாக இடித்து வச்சுக்கோங்க. அந்த பொடியில் இந்த பயோ என்சைம் ஒரு 2-3 மூடி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு பாத்திரம் கழுவுனீங்கன்னா அந்த பாத்திரம் அந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த பயோ என்சைம் ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும்னா, அடியில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே தெரியுது பாருங்களா, ஒயிட்டாக கோடு, அது மாதிரி ரெடி ஆனதில் அடியில் நிறைய அந்த சின்ன சின்ன துகள்கள்லாம் அடியில் செட் ஆகிருக்கும். அதை வச்சு பார்த்தாலே பயோ என்சைம் ரெடி ஆகிட்டுருக்குங்கிறது தெரியும். ஃபஸ்ட்டு 1 மாதம் மட்டும்தான் நீங்கள் காலையிலையும் ஈவினிங்கும் ஓப்பன் பண்ணி மூடணும். அதுக்கப்புறம் 2 மாதம் அப்படியே விட்டுருங்க. நிழலில் நல்லா ஈரம் இல்லாத நிழலான இடத்துல வச்சுருங்க, மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி திறக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வேணால் திறந்து பார்த்துட்டு அப்புறம் மூடி வச்சுக்கோங்க.
இந்த பயோஎன்சைம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படி உதவும். இந்த பயோஎன்சைமை வந்து பாத்ரூமில் ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அதை தேய்ச்சி கழுவுனீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாத்ரூம்லேயோ சிங்க்லேயோ எதுவும் பிளாக் ஏற்படாமல் இது வந்து தடுக்கும். துணி துவைக்கும் போது அதில் நுரை வராது. நுரை வரணும்னு நினச்சிங்கன்னா சோப் நட்டு இருக்குல்ல, பூந்தி கொட்டை, அந்த பூந்தி கொட்டையை நல்லா காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இந்த பயோஎன்சைமோடு சேர்த்து ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் துணி துவைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த துணியில் நுரை வருது அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த துணி துவைச்ச தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா அதில் கெமிக்கலே இல்லை. அந்த துணி துவைச்ச தண்ணியை உங்களோட செடிகளுக்கோ நீங்கள் ஏதாவது மாடி தோட்டம் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கெலாம் ஊற்றுனீங்கன்னா அது நல்லா வளரும். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல உரம். இது வந்து ஒரு ஃபெர்டிலைசராகவும் பயன்படுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக். இதை வச்சு பாத்திரம் கழுவலாம், வீடு துடைக்கலாம், டாய்லெட் கழுவி அதை சுத்தம் செய்யலாம். இதனால் எல்லா விஷயங்களும் செய்ய முடியுது. அதனால் நம்மளோட செலவுகளை கண்டிப்பாக குறைக்க முடியும். இந்த பயோஎன்சைம் செய்கிறதுக்கு ஒரு வெள்ளத்துக்கு ஒரு 10 ரூபா ஆகுமா? மற்றபடி எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செய்வோம். செஞ்சோம்னா ரொம்ப நல்லது. நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் நம்ம ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம லங்ஸில் வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை அந்த இடத்துல ஊற்றிட்டு அதை கழுவுற வரைக்கும் நம்ம அந்த இடத்துல தான் நிற்கிறோம். அதை நம்ம சுவாசிச்சுக்கிட்டு தான் அதை கழுவுறோம். அதனால் எந்த அளவுக்கு நம்ம நுரையீரல் பாதிக்கப்படும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது வந்து நம்மளோட சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப நல்லது. இதை சுவாசித்தோம்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இதை போட்டு கீழே வீடை துடைச்சிங்கன்னா குழந்தைங்கள்லாம் தவழ்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இது ஏற்படுத்தாது. வீடு துடைக்கும் போது ஒரு அரை பக்கெட்டுக்கு ஒரு 50 ml இல்லைன்னா 25 ml ஊற்றி வீடை துடைச்சிங்கன்னா வீடு அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பயோஎன்சைம் செய்யும்போது ரொம்ப நேரம்லாம் 90 நாள்லாம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் செஞ்ச பயோஎன்சைம் இருக்கு இல்லையா, இதில் ஒரு 50 ml வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் செய்கிற பயோஎன்சைமில் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு 40 நாள்லேயே கிடச்சிரும். நம்ம தயிர்லாம் உர ஊற்றுவோம்ல, அது மாதிரி தான். கொஞ்சம் பாலில் தயிர் கலந்தோடனே மறுநாளே நமக்கு தயிர் கிடச்சிருது. அது மாதிரி இந்த பயோஎன்சைமில் வந்து நம்ம புதுசாக செஞ்ச பயோஎன்சைமில் வந்து நம்ம பழைய பயோஎன்சைமில் வந்து கொஞ்சம் ஒரு 25 ml 30 ml ஊற்றினோன்னா அது சீக்கிரம் ரெடி ஆகி 40 நாள்லேயே நம்மளுக்கு பயோஎன்சைம் கிடச்சிரும். இதுதான் நம்ம செஞ்ச பயோஎன்சைம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. 40 நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுத்தேன் நான். அடியில் பாருங்கள் எப்படி செட் ஆகிருக்குன்னு. மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. நமக்கு பயோஎன்சைம் தயாராக இருக்குது. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எப்போதும் போல் பயோஎன்சைம் மாதிரி யூஸ் பண்ணலாம். இதை வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் செய்யணும். அது மாதிரி ஏர்டைட் கண்டெய்னராக நல்லா மூடி டைட்டாக மூடுற அளவுக்கு, காற்று போகாத அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.